2026 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய மூத்த வீரரான தோனி எப்போது களமிறங்குவார் என்ற மிகப்பெரிய கேள்விக்கான விடையை ரசிகர்கள் ஆவலோடு தேடிக்கொண்டிருக்காங்க. அவர் வலைப்பயிற்சியில் அபாயகரமாக பேட்டிங் செய்தாலும் அவரை உடனடியாக ஆடுகளத்தில் இறங்க சிஎஸ்கே நிர்வாகம் தயக்கம் காட்டி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தோனிக்கு இன்னும் முழுமையாக நம்பிக்கை வரவில்லை என்று கூறியிருக்கிறாரு. தோனியுடைய வருகைக்காக தவம் கிடக்கும் ரசிகர்களுக்கு சிஎஸ்கே பேட்டிங் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய மைக்கேல் ஹஸ்ஸி கூறியுள்ள இந்த தகவல் பார்த்தீங்கன்னா சற்று ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. கால் தசைப்பிடிப்பு காயம் காரணமாக இந்த சீசனின் தொடக்க போட்டிகளில் இருந்து தோனி விலகி இருக்கிறாரு. அவர் அணியோடு தொடர்ந்து பயணித்து வந்தாலுமே கூட அவரது உடல் தகுதி இன்னும் முழுமையாக போட்டிக்கு தயாராகவில்லை. இது குறித்து பேசிய மைக்கேல் ஹஸ்ஸி, தோனி எப்போது களமிறங்குவார் என்பது எனக்கே உறுதியாக தெரியவில்லை. அவர் காயத்திலிருந்து மிகச் சிறப்பாக மீண்டு வருகின்றார். வலைப்பயிற்சியில் அவரது பேட்டிங் எனக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கிறது. ஆனால் பேட்டிங் மட்டும் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆட்டத்தினுடைய இறுதி ஓவர்களில் ஒரு ஃபினிஷராக அவர் களமிறங்கும் பொழுது 1 அல்லது 2 ரன்களை மிக வேகமாக ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தற்போது விக்கெட்டுகளுக்கு இடையே வேகமாக ஓடுவதில் தான் அவர் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார். வேகமாக ஓடுவதில் அவருக்கு இன்னும் முழுமையாக நம்பிக்கை வரவில்லை. அவர் அந்த நம்பிக்கையை பெற்ற பிறகு ஆடும் லெவலில் இணைவார். ரசிகர்கள் போலவே நானும் அவரது வருகைக்காக தான் காத்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். T20 கிரிக்கெட்டில் கடைசி கட்ட ஓவர்களில் வெறும் சிக்ஸர்களை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஃபீல்டர்களை ஏமாற்றி வேகமாக ஓடி ரன்ஸ் எடுப்பது ஆட்டத்தினுடைய முடிவையே மாற்றும். அதனை உறுதி செய்த பிறகே தோனி ஆடுகளத்தில் இறங்க நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. தற்போதைய நிலையில் சிஎஸ்கே அணி தொடர் சறுக்கல்கள் மற்றும் முன்னணி வீரர்களினுடைய காயங்களால் கடும் நெருக்கடியில் தவித்து வருகிறது. இக்கட்டான இந்த சூழ்நிலையில் தோனியுடைய அபாயகரமான அனுபவம் அணிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆடுகளத்தில் அவர் களமிறங்காவிட்டாலுமே கூட அவரது வழிகாட்டுதல்கள் இளம் வீரர்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அவர் விக்கெட்டுகளுக்கு இடையே வேகமாக ஓடி தன்னுடைய முழு உடல் தகுதியை நிரூபிக்கும் வரை தலை தோனியை மஞ்சள் நிற சீருடையில் மைதானத்தில் பார்க்க சிஎஸ்கே ரசிகர்கள் இன்னும் சில காலம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது. தலை தோனியினுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய சிஎஸ்கேவினுடைய தீவிர ரசிகர்களாக நீங்கள் இருக்கீங்களா? மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.